ஓம் சாய்ராம். நாளைக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க இந்த பொருளை வாங்குறதுக்கு வெறும் 10 ரூபாய் செலவு செஞ்சா கூட போதுங்க. உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சு நீங்க செலவழிச்ச 10 ரூபாய் போல 10 லட்சம் மடங்கு ஜாஸ்தியா நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க. அவ்வளவு எளிய பரிகாரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வெள்ளிக்கிழமைனாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். நம்மளோட ஆன்மீக பிரகாரம் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய நாளாக சொல்லப்படுகிறது. மகாலட்சுமி மட்டும் இல்லங்க, சுக்கிர பகவானுக்கும் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். இந்த வெள்ளிக்கிழமை அன்று சில பொருட்களை வாங்குவதன் மூலம் உங்கள் வீட்டில் நீங்கள் ஐஸ்வர்ய கடாட்சத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் நீங்க அதிகப்படியான அளவில் உங்கள் வீட்டிற்கு கொண்டு வர முடியும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இந்த 3 பொருட்களை வாங்குங்கள். உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அதெல்லாம் தீரும். ஏன்னா சுக்கிர பகவானோட அருளோட சேர்ந்து மகாலட்சுமியோட அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால பல வழிகளிலிருந்து பணம் உங்களை சேரும். உங்களுடைய கடன் சுமைகள்லாம் தீருங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் மற்றும் சுக்கிர பகவான் இருவருக்குமே ரொம்ப விசேஷமானது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் செய்யும் பரிகாரம், தீபம் இவை எல்லாமே நம்மளுடைய பண வரவை பல மடங்கு பெருக்கி கொடுப்பவை. அப்படிப்பட்ட சுபிச்சத்தை தரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இந்த 3 பொருட்களை நீங்கள் வாங்கும் போது உங்களால் முடிந்தால் மொத்தமாகவும் வாங்கலாம். இந்த 3 பொருளையும் சேர்த்து இல்லைன்னா ஒவ்வொரு பொருளாகவும் வாங்கலாம், தப்பே கிடையாது. உங்களால் முடிந்த பொருட்களை இந்த வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் வாங்குங்கள். அதுவே உங்களுக்கு மிகவும் விசேஷமான ஒரு பலனை கொடுக்குங்க. ஓகே, பண வரவு தாராளமாக இருக்க வெள்ளிக்கிழமையில் வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலில் மகாலட்சுமியோட தாயாரோட அனுகிரகம் இருந்தாதான் நம்ம வீட்டில் பண வரவு தாராளமாக இருக்கும். மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் உங்க வீட்டில் முழுமையாக இருக்க வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் மகாலட்சுமி தாயாரை முறையாக வழிபட வேண்டும் என்பது எல்லாரும் அறிந்ததே. அதனால வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டை சுத்தம் செய்து உங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்க அனைத்து தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டு வீட்டில் விளக்கேற்றுவது உங்களுக்கு செல்வ கடாட்சத்தையும் சுபிச்சத்தையும் கொண்டு தருங்க. அதே போல மகாலட்சுமி தாயார் வழிபாட்டினையும் வெள்ளிக்கிழமை அன்று முறையாக செய்தால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பண கஷ்டங்கிறதே வராது. மகாலட்சுமி தாயார் மட்டும் கிடையாது, வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர பகவானுக்கும் மிகவும் விசேஷமான தினம். சுக்கிர பகவானோட அனுகிரகம் ஒருவருக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா பண வரவுக்கு தடை அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர தசை வந்துட்டாவே போதும், அவர்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. எல்லாம் நாமளே சொல்லுவோம்ல, அவனுக்கு என்னப்பா சுக்கிர தசை செம்மையா சம்பாதிச்சுருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கும் சுக்கிர திசை வருவதற்கான அனுகிரகத்தை பெற இந்த பொருட்களை எல்லாம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வாங்குங்கள். முதல்ல வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரை எத்தனை மணிக்கு வருதுன்னு பார்த்துக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையானது காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரை, அதே போல இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரை இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டயத்துல போயிட்டு நீங்க நான் சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். முதல்ல மகாலட்சுமியோட அருளும் சுக்கிரனோட அருளும் கிடைப்பதற்கு நாம் வாங்க வேண்டிய பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தாங்க. இது நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்போம். கண்டிப்பா வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரை நேரத்தில் நீங்கள் கல்லுப்பு வாங்கி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா இருக்க கஷ்டம்லாம் இம்மீடியட்டா குறைய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா கல்லுப்பு சுக்கிரனுடைய அனுகிரகம் உடைய பொருளாக பார்க்கப்படுவதை விட மகாலட்சுமி தாயாரே வீட்டிற்கும் பொருளாக பார்க்கப்படுகிறது. அதனால வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் கட்டாயமாக கல்லுப்பு வாங்கி வைங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் நிச்சயமாக தீரும். பணம் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குங்க. அடுத்ததாக இந்த வெள்ளை மொச்சை நீங்கள் சுக்கிர ஓரை நேரத்தில் வாங்கும் போது வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர பகவானோட அருள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்குங்க. ஏன்னா சுக்கிர பகவானுக்கு மிகவும் பிடித்தமான பொருள் பாத்தீங்கன்னா வெள்ளை மொச்சை. அடுத்ததாக சொல்லக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா பால்கோவா. ஏன்னா பால்கோவா பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு மிகவும் ஏற்ற பொருள். வெள்ளை நிற பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு ரொம்பவே ஏற்ற பொருள். அப்படிப்பட்ட வெள்ளை நிறத்திலான பாலால் செய்யப்படக்கூடிய இந்த பால்கோவா பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நார்த் இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் இனிப்பு பொருட்கள் வைத்திருப்பார்கள். வீட்டிற்கு வருபவர்களுக்கும் இனிப்பை பிரதானமாக கொடுப்பார்கள். ஏன்னா இனிப்பில் சுக்கிரனுடைய வாசம் இருப்பதாக நம்பப்படுகிறது. நம்ம வீட்டில் எவ்வளவுக்கு எவ்வளவு இனிப்பு அதிகமாக பயன்படுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு வீட்டில் பணப்பழக்கம் வரும். அதற்காக நீங்க கிலோ கணக்கில் வாங்கி வச்சு நீங்க சாப்பிடணும்லாம் சொல்லல. நல்லா கவனிங்க, நிறைய பேருக்கு சுகர்லாம் இருக்கும். அதனால லிமிட்டா உங்க டாக்டர் என்ன சொல்றாங்க அந்த அளவுக்கு மட்டும் இனிப்பு சாப்பிடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இனிப்பை சாப்பிடலாம். முக்கியமாக இனிப்பை வாங்கி
உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வந்து அதை வந்து நீங்க சாப்பிடும்போது கொடுங்க. கண்டிப்பாக வந்து எவ்வளவு அதிகமாக மற்றவர்களுக்கு நீங்கள் இனிப்பை தருகிறீர்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் பெருகுங்க. அதனால வீட்டில் எப்பவுமே இனிப்பை வைத்திருக்க வேண்டும். இந்த இனிப்பை, அதாவது முக்கியமா பால்கோவா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர உரையில் வாங்கி வைங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த இனிப்பு போலயே உங்கள் வீட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா பண கஷ்டங்களா நீங்கி நீங்க வந்து சந்தோஷமா இருப்பீங்க. பணமும் பல வழியிலிருந்து வரும். அதற்கு அடுத்தபடியாக முக்கியமான பொருள் ஊறுகாய். ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வகையில இருக்குமோ மினிமம் ஒரு 3 வகையிலாச்சும் உங்க வீட்டுல வந்து ஊறுகாய் வச்சுக்கோங்க. ஏன்னா ஊறுகாய் வந்து குபேரனோட அம்சம் பொருந்தியது. முக்கியமாக நெல்லிக்காய் ஊறுகாய் எல்லாம் கிடைச்சா மறக்காம வாங்கி வைங்க. மகாலட்சுமி தாயாரும் சுக்கிர பகவானும் எப்படி பண வரவிற்கு முக்கியமானவர்களோ அந்த அளவிற்கு பண வரவையும் தந்து அதை நம்மிடம் தங்க வைத்து பாதுகாக்கும் பொறுப்பையும் கொண்டவர் குபேரர். ஏன்னா பணம் வர்றது ஈஸி, ஆனா அந்த பணத்தை காப்பாற்றி வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட பணத்தை பாதுகாக்கும் பொறுப்பை கொண்டவர் குபேரர். அதனால குபேரருக்கு பிடித்தமான ஊறுகாயை வந்து நீங்க வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர உரையில் வாங்குவது மிக சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. அதனால மேலே குறிப்பிட்ட பொருட்களை எல்லாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர உரையில் வாங்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண வரவு மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இதை வந்து நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. வாரம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்க வீட்டில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு வாரம் உப்பு வாங்கிட்டேன், அடுத்த வாரமும் உப்பு வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா அடுத்த வாரம் நீங்க பால்கோவா வாங்க, அதுக்கு அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா மொச்சை வாங்குங்க. இந்த மாதிரி மாத்தி கூட நீங்க வாங்கிக்கலாம். இல்ல உங்களால முடியும்னா ஒரே வாரத்துல கூட எல்லா பொருட்களையும் வாங்கலாம், தப்பே கிடையாது. இப்படி நீங்கள் செய்து பார்க்கும்போது சுக்கிர பகவானோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருட்கடாட்சமும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் நீங்கும். பணமும் பல வழியிலிருந்து வரும். உங்களுடைய வெற்றிக்கு தடையா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நீங்கி கண்டிப்பாக நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். மேலே சொன்ன பரிகாரங்களோட சேர்த்து உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்க இன்னொரு சின்ன பரிகாரத்தையும் சொல்றேன். இதையும் செஞ்சு பாருங்க. அந்த மகாலட்சுமியோட பூரண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய சுக்கிர ஓரை நேரத்தில் தான் செய்யணும். சுக்கிர ஓரை நேரத்தில் வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு வரீங்களா நீங்க சுக்கிர ஓரை நேரத்தில், அந்த கல்லுப்பு பாக்கெட்டையும் அந்த கல்லுப்பு போட்டு வைக்கிறதுக்காக ஒரு ஜாரையும் ரெடி பண்ணிட்டு நீங்க உங்களோட பூஜை ரூம்ல கொண்டு போய் வச்சிருங்க. சரியாக சுக்கிர ஓரை நேரத்தில் நீங்கள் வந்து அந்த கல்லுப்பு பாக்கெட்டை வந்து உப்பு ஜார்ல போட்டு வச்சுட்டு அது கூட சேர்த்து ₹1 நாணயத்தை அந்த உப்பு ஜாடிக்குள் வைத்து விட வேண்டும். அவ்வளவுதாங்க பரிகாரம். உங்களுக்கு நாள் முடிந்தால் ₹1 நாணயத்துக்கு பதிலாக ஒரு சில்வர் காயினை கூட அதுல வச்சிடலாங்க. அப்படி வச்சாலும் ரொம்ப விசேஷம். ஏன்னா உப்பு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான பொருள். மகாலட்சுமி மட்டும் கிடையாது, சுக்கிர பகவானுக்கும் ரொம்பவே பிடித்தமான பொருள். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயம், அதாவது வெள்ளை நிறத்திலான வெள்ளி நாணயம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானோட அருள் வந்து முழுமையா கிடைக்கக்கூடிய பொருட்களுங்க. பூஜை ரூமில் எவ்வளவுக்கு எவ்வளவு வெள்ளி நாணயங்களோ அல்லது வெள்ளி பாத்திரங்களோ அல்லது வெள்ளியால் ஆன சுவாமி சிலைகளை யூஸ் பண்ணும்போது அந்த சுக்கிர பகவானோட அருள் வந்து மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். நல்ல பணக்காரங்க வீட்டெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியிலான சுவாமி பொருட்களை வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த சுவாமி பொருட்களை யூஸ் பண்ணும்போது சுக்கிர பகவானோட அருள் வந்து மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். சரிங்களா? உங்களால இப்ப முடிஞ்சா ஒரே ஒரு சில்வர் காயினை வாங்கி அந்த உப்பு டப்பால வச்சுட்டு முக்கியமாக இந்த பரிகாரத்தை செய்யும் போது பாத்தீங்கன்னா சுக்கிர ஓரையிலேயே நீங்க செய்து முடித்து விட வேண்டும். இதை வச்சுட்டு நல்லா அந்த உப்பு ஜாரை வந்து சாமி கும்பிட்டு எங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரணும், என் வீட்டுக்கு வந்து பணம் பல வழியிலிருந்து வரணும் அப்படின்ட்டு மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு இந்த உப்பு ஜாரை வந்து நீங்க எப்பவும் போல சமையலுக்கு வந்து யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க பரிகாரம். இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீருங்க. பணம் பல வழியிலிருந்து வரும். மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு நீங்களும் பணக்காரராக வாழ்வீர்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் பெருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.